ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு மிளகு, ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவு மல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்தே அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அதை வதக்கலாம். அது கூட கொஞ்சம் கலர் மாறட்டும். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதெல்லாம் வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்டியை வச்சே குழம்பு வச்சுக்கலாம். இப்போ அந்த சட்டியில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பூண்டு குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 3 ஒரு 5 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், அது எண்ணெய் காயட்டும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நான் வீட்டில் செஞ்ச வடகம் தான் போடுறேன். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இது வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், வடகம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நல்லெண்ணெய் வீட்டில் நான் ஆடி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி பொங்குது. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ உரிச்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலே. இங்கே பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், பூண்டு ஒரு 100 பூண்டுக்கிட்ட எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கட்டும். பூண்டு நமக்கு வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதை தண்ணி கலந்து நான் ஊற்றிக்கிறேன். இதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூளும், இது காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறேன். அது ஒரு வீட்டு மிளகாத்தூளும் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்க, வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொதிக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. குழம்பு எப்படி வந்துருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இந்த பாருங்க அப்படியே அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் வேணால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை இப்படி கிளறி விட்டுருங்க. இங்கே பாருங்கள்,
முடிஞ்சிடுச்சு பூண்டு குழம்பு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.